ஹalleluya ஹalleluya. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த சாயந்தர வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே உங்களுக்கு நன்றி. மற்றும் ஆய்வு நடத்தினவரே உங்களுக்கு நன்றி. ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்வரே உங்களுக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா, கிருபைகளுக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி. ஆமென். உங்களுக்கு நன்றி அப்பா. தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே உங்களுக்கு நன்றி. கர்த்தாதி கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ பெரியவர், நீ பெரியவர், நீ சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களுக்கு நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தலைமுறை தலைமுறையாக எங்கள் சங்கீதம் கலனமாயிருக்கிறவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவரே உங்களுக்கு நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். சாயந்தர வேளையில் ஆண்டவரே அப்பா, அந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு மாலை வேளையில் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹalleluya. கண்களை முன்பாக ஏறெடுக்கிறோம். எனக்கு ஒத்தாசைவர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானம் பூமி உண்டாக்குற கத்திடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னவர். நீங்கள் ஒத்தாசை அனுப்புகிற தேவன் நீரப்பா. ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாக இருக்கிறபடினால் நன்றி. ஹalleluya. நன்றி, நன்றி அப்பா. சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீட்டாளும் ராஜனே, வீட்டாளும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீட்டாளும் ராஜனே, வீட்டாளும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதிப்பேன். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரே, ஈடேற்றவர், அழகின் மேன்மையுள்ளவர், நீரே என்றென்றோ, நீரே என்றென்றோ அரசாளுவே, அரசாளுவே. என் கால்கள் முடங்கி, என் கால்கள் முடங்கி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி அப்பா. நீர் பரிசுத்தர். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரே, அவரே உங்களுக்கு நன்றி. இதே என்றென்றுமாய் வீற்றிருக்கிறவர், அநாதியாக என்றென்றைக்கு வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மை நோக்கி பார்க்கிறோம். சாயந்தர வேளையிலே முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்கிறோம். இந்த ஆராதனை தேவனாய் கர்த்தர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பத்தில் முடிவரைக்கும் கூட இருக்கிறார். வருவேண்டிய பிள்ளைகளை தன்னுடைய சமூகத்திலே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுங்க, கூட இருக்கிறார். எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகர மகிமை உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பாடலை பாடணும். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி.
நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் கண்டிடுவார். பூமியிலே நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தர் குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏதோ குறைத்த எல்லா நிறைவேறும் காலம் நெருங்க. ஏழாம் தலைமுறை ஏதோ குறைத்த எல்லா நிறைவேறும் காலம் நெருங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. நம்மை விரோதித்த அவபக்தரை செம்மை வழிகளில் செல்லாதவரே. நம்மை விரோதித்த அவபக்தரை செம்மை வழிகளில் செல்லாதவரே. ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுவே. எதை விதைத்தாயும் அதை அறுப்பாய். எல்லா நீதிக்கும் கூலி பெறுவார். எதை விதைத்தாயும் அதை அறுப்பாய். எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவார். கர்த்தரை நம்பிய தப்பிடுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார். கர்த்தரை நம்பிய தப்பிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே
பூமி நிரப்போ கையால் பெயர்க்காத கல்வன்று பாயும் கண்மலையாகி இப்பூமி நிரம்போ கிரீடங்கள் பாறைகள் காவிழ்ந்தீரோ ஆண்டவர் பெரியவர். கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் ஒரு நாள் கண்டு பிளம்பும் நாட்கள் நெருங்கி வருகிறது. இதோ சீக்கிரமாக வருகிறேன் சொன்ன ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். பூமி இதனை நியாயம் தீர்க்க இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னார். ராஜாவார் கர்த்தாதி கர்த்தாவார் வரப்போகிறார். ஒரு பாடலை கூட பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தார்.
நாம் ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தலைநிமிரப்படுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநாதியாய் என்றைக்கு வீற்றிருக்கிறவரே, இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவரே, எமக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று சொன்னது போல இந்த புது மாதத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி உடைய பாதபடியில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மையை நீர் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களை கேளவும் துருகம் எல்லாம் நீர் தான்ப்பா, மகிமை நீர் தான்ப்பா, கனமும் நீர், எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே ஆண்டவரே. ஆமே, எல்லா துதிகளுக்கும் பாத்திரராக இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லா கனத்திற்கும் பாத்திர நீர் ஒருவரே அப்பா ஆண்டவரே. ஆமே, ஆமே அப்பா ஆண்டவரே. எங்களுடைய நாங்கள் புகழ்வதோ பெருமை பாராட்டவோ ஒன்றுமே இல்லப்பா ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே புகழும் உமக்கு தான் ஆண்டவரே. ஆமே, எல்லா புகழும் அன்று மகிமையும் கனமும் துதியும் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமே, எங்கள் தலைகளை நிமிரப்படுகிறவரே, கேடகம் நீரே. ஆமே, எங்கள் துருகம் நீரே, மகிமை நீரே அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் அப்பா மாறாத தேவனாய் இருக்கிறவரே நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர், எதிர்கொள்வோர் எத்துணை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர், எதிர்கொள்வோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குவீரே, என்னை தள்ளாட விட மாட்டேன். சொல்லுவா, தகப்பனே தாங்குவீரே, என்னை தள்ளாட விட மாட்டேன். கேடகம் நீரே, மகிமை நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே,
தலை நிமிர செய்தவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நீதிமான் கொம்புகள் எல்லாம் உயர்த்தப்படும், துன்மார்க்கர்கள் கொம்புகள் வெட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான், ஆமென், தேவனை தேடுகிறவர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் நீதிமான்கள், அவர்கள் தலைகள் உயர்த்தப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தலைகளை நிமிர பண்ணுவீராக. வந்திருக்கிறதான பிள்ளைகளே, உம்முடைய அவருடைய தலைகளை நிமிர பண்ணுவீராக. ஆண்டவரே, சத்துருக்கள் எவ்வளவாய் எங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும் ஆவியானவரே நீர் கொடியேற்றுவீர் அப்பா. நீர் எங்கள் கூட இருப்பீராக அப்பா. நீர் எங்கள் கூட இருந்து எங்களுக்காக ஆண்டவரை யுத்தம் செய்கிற தேவன் அப்பா. தாவீதோடு நீர் இருந்த தேவன் அப்பா. தாவீதுக்கு தாவீது அரண்மனையில் இருக்கிற அவனை சுற்றிலும் சத்துருக்கள் நெருங்கி இருந்தார்கள். ஆனாலும் தாவீதை ஒன்றும் செய்ய முடியல. தாவீதோடு தேவன் இருந்தார். தாவீதோடு தேவன் இருந்தபடியால் அவரை சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிற பொழுது அவரை ஒன்றும் செய்ய முடியாதவனுக்கு தேவன் சுற்றிலும் வேலையடக்கி தாவீதை பாதுகாத்தாரே. அதே போல ஆண்டவரே, சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருக்கள் விரோதமாக எழுப்பும் பொழுது ஆவியானவரை நீர் கொடியேற்றுவீராக. எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற தேவன் நீர் அல்லவோ. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைகளை நிமிர பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் வந்தால் எல்லா சூழ்நிலையிலும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கேடகம் நீதான், எங்கள் மகிமை நீதான், எங்கள் துர்கம் எல்லாம் நீதான் ஆண்டவரே. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கே ஓடுவோம், எங்கே செல்வோம் அப்பா? உங்களுடைய பாதவழி அல்லவோ எங்களுடைய எல்லாம். ஹல்லேலூயா, உங்களுடைய பாதவழியில் வந்திருக்கிற பிள்ளைகளை தலைகளை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். மாஸ்டர்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதை கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரே மகிமையின் ராஜா. மாஸ்டர்களே, உங்கள் தலைகளை உயர்த்து. தேவ பிள்ளைகளை உங்கள் தலைகளை உயர்த்து. உங்கள் ஹாலையில் சொல்லப்படுகிறது நம்முடைய தலைகளை தேவனுக்கு முன்பாக உயர்த்த வேண்டும். அவர்களுடைய தலைகளை நிமிரன் பண்ண வேண்டும் என்றால் அவருக்கு முன்பாக நம் கண்களை அவருக்கு முன்பாக வானத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். ஏறெடுக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனே முன்பாக நீ தலை புரியாதபடிக்கு உங்கள் தலைகளை நிமிர்க்கத்தக்கதாய் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் தேவனாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய தலைகளை அவருக்கு முன்பாக உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கொம்புகளை அவருக்கு முன்பாக உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே மகிமையின் ராஜா, அவரே மகிமையின் ராஜா, அவரே வல்லமை பராக்கிரமுள்ள கர்த்தராக இருக்கிறார். அவரே மகிமையின் ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பிரசன்னத்துக்காக நன்றி, பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ பெரியவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் எங்களை காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த
மார்போடு அழைக்கிற தேவன் அவர் ஒருவர் மாற்றமே. யாரும் அறியாத நம்மை நன்றாய் அறிகிற தேவன் அவர் ஒருவரே. உங்கள் வாழ்க்கையில யாரும் அறியாமல் இருக்கலாம், குடும்பத்தில் யாரும் அறியாமல் இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் உங்களை பற்றி அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு ஆமே அவர் நன்றாய் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் அறிகிற தேவன் நம்மளை குறித்து உங்களை என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். முடிந்தது என்று சில நினைத்த நேரத்திலே ஆமே ஹalleluya ஒரு துவக்கத்தை தந்த தேவன் இந்த வாழ்க்கை முடிந்து போயிட்டு நினைத்த நேரத்திலே ஒரு புது துவக்கத்தை உங்களுக்கு தந்தாரே. அவருடைய கண்கள் நம்மளை மேல் பட்டதினாலே, ஆமே இயேசுவோட கண்கள் உங்கள் மேல் பட்டதினாலே முடிந்தது என்று நினைத்த நேரத்திலே ஒரு துவக்கத்தை அங்கே உருவாக்கி தந்தாரே. அந்த அழகான கண்களை நோக்கி பார்க்கலாமா? ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya உமக்கு நன்றி அப்பா. உங்க கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்து. ஹalleluya ஒரு அழகான கண்கள் நம்மை படட்டும். இயேசுவின் கண்கள் என்ன அழகு, என் இயேசுவின் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் என்ன அழகு, இயேசுவின் கண்கள் இயேசுவின் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், என்ன அழகு, இயேசுவின் கண்கள். என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் நண்பரின் அழகு கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் நண்பரின் அழகு கண்கள், என்ன அழகு, என் இயேசுவின் கண்கள், என்ன அழகு, என் இயேசுவின் கண்கள் அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள், என்ன அழகு, இயேசுவின்
வந்திருக்கிறதான பிள்ளைகளே, அவருடைய கண்கள் மேல் படட்டும். இணைந்திருக்கிற ஆளை இணைந்திருக்கிற பிள்ளைகளே, அவருடைய கண்கள் நம்ம மேல் படுகிறதுக்காக நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. அவர் கண்கள் நம்மளை பார்வை நம்மேல் படுபடுது. ஆமென். தேவனாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேற இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய கண்கள் நம்மேல் படாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பு அவருடைய கண்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்துருக்கள் நம்மளை காணாதபடிக்கு, நம்முடைய எதிரிகள் நம்ம கண்கள் காணாதபடிக்கு இயேசுவின் கண்கள் உங்களை பார்த்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் பாதுகாப்பின் கண்கள். அந்த கண்கள் நம்மளை பாதுகாக்கும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மளை பாதுகாக்கிற கண்களாக இருக்கிறது. அழகு கண்கள். ஆமென். நம்மை பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. காலை வேளையில் நோக்கி பார்க்கிற சாயந்தர வேளையில் ஆண்டவரே, தகப்பனே, காலையிலிருந்து இதுவரைக்கும் அப்பா உடைய கண்கள் எங்கள் மேல் பட்டதுக்காக நன்றி. ஆராதிக்க வைத்தீங்க, எங்கள் துதிக்க வைத்தீங்க, ஆர்ப்பரிக்க வைத்தீங்க அப்பா. உடைய வார்த்தை மூலமாய் பேசினீங்க ஆண்டவரே. ஆமென் அப்பா. சாயந்தர வேளையில் ஆண்டவரே வந்திருக்கிறதான உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. உடைய அழகு கண்களால ஆண்டவரே நீர் காணும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக ராஜா. மாறி போகட்டும் ஆண்டவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும் அப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. அம்மாவோடு பார்க்கலாம். ஆஹா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அரபோம் மேசியாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. மகா இரக்கம் கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சாயந்தர வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமே, இந்த இடத்துல அப்ப வந்திருக்கிறதான உடைய பிள்ளைகளின் ஆசீர்வதிப்பீராக. ஆமே, ஆராதனையை அப்பா சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதிங்கப்பா. ஆமே, இந்த மாதம் அவருக்கு ஆசீர்வாத மாதமாய் காணப்படட்டும் அப்பா. ஆமே, இந்த 5வது மாதம் ஆண்டவரே, ஆமே, துவக்கத்திலே முதல் ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு வந்திருக்கிறதான பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. இந்த மாதம் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் காணப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரேப்பா. ஆமே, நன்றி நன்றி அப்பா. ஆமே, நம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மீதியானவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து வார்த்தை மூலமாக பேசுங்க. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை குரலுக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்ந்து ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுள்ளது. இந்த பரிசுத்த நாளில் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற இணைந்திருக்கிறவங்களே ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மத்தியிலே மகிமையான காரியங்களை செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் மாலை ஆராதனையிலே தொடர்ச்சியாக ஒரு டாபிக்ல நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். வெற்றிக்கான படிகள். வெற்றியை பெறுவது மாத்திரம் முக்கியமல்ல, பெற்றுக்கொண்ட வெற்றியை நாம் தக்க வைத்து தொடர்ந்து
வெற்றிகளுக்கு நேராக நாம் செல்வது எப்படி என்கிறதான காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது விஷயமாக நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். என்ன தியானித்தோம்? யூ நீட் அ விஷன். வெற்றியுள்ள ஒரு நபராக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டுமானால், நாம் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே தேவனாகிய கர்த்தரோடு கூட ஓடுவதற்கு அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு முதலாவது தேவை தரிசனம். தேவனோடு நாம் பயணிப்பதற்கு, அனுதினமும் அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். ஸோ அந்த தரிசனம், வசனம் சொல்லுகிறபடி, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவர்களோ பாக்கியவான்கள். ஆபகுக்கில் ஆண்டவர் சொல்றாரு, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை. ஒரு தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அது நம்மை வெற்றிக்கு நேராக நம்மை உந்தி தள்ள போதுமானதாக இருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்தோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவன் அவனுடைய சிறு வயதிலேயே தரிசனத்தை கொடுத்திருந்தார். 2 சொப்பனங்கள் மூலமாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இருக்க வேண்டிய நிலை என்ன, அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை 2 சொப்பனங்கள் மூலமாக யோசேப்போடு கூட கர்த்தர் பேசினார். ஆனால் அந்த சொப்பனங்களை அவன் பேசின பொழுது குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை, சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் அவனை முறியடிக்க, அவனை தீர்த்து போட கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசேப்புக்குள்ளாக வைக்கப்பட்ட அந்த தரிசனம், தேவனாகிய கர்த்தர் வைத்த அந்த திட்டம், தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை நிறுத்த வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்ததான அந்த பாதை அவனை முடிவுக்குள்ளாக கொண்டு வர விடவில்லை. எத்தனையோ இடங்கள்ல சொந்த சகோதரர்கள் வெறுத்தார்கள், தாய் தகப்பன்மார் அவனை கண்டித்தார்கள். அவன் தரிசனத்தை பேசும்போது அவனை கண்டிச்சான். அதுவும் இல்லாம இவன் எப்படி நம்ம மேல ஆளுகை செய்யறது, எப்படி நம்ம மேல அதிகாரம் பண்றது அப்படின்னு சொல்லி குழியில தூக்கி போட்டாங்க. இஸ்மவேலர்களிடத்துல விற்று போட்டாங்க. தகப்பனாரிடத்துல போய் பொய் சொன்னாங்க. அங்கு இஸ்மவேலர்களிடத்துல போத்திபார் வாங்குறாரு. அங்க அந்த வீட்டுல அபாண்டமாக பொய்யான குற்றம் சாட்டப்படுகிறான், சிறைக்கு அனுப்பப்படுகிறான். தவறே தப்பே செய்யாம சிறைச்சாலையில சிறைவாசம் அனுபவிக்கிறான். அங்கு சிறைச்சாலை காவலுடைய கண்கள்ல தயவை கர்த்தர் பாராட்டுகிறார். இப்படி தரிசனம் வைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. ஆனால் தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த தரிசனம் இந்த எல்லா பாடுகளையும், இந்த எல்லா போராட்டங்களையும், எல்லா தடைகளையும் தாண்டி அவருக்காக பிரதிபலிக்க, அவருக்காக பிரகாசிக்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை முந்தி தள்ள இது போதுமானதாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, if you want to be different in your life, உங்க வாழ்க்கையில நீங்க வித்தியாசமாக, நீங்க வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, you need to have a vision. நீங்க ஒரு தரிசனம் உடையவர்களாக இருக்கணும். அது தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். நம்முடைய சொந்த இமேஜினேஷன்ல இமேஜின் பண்ணி இப்படிதான் நான் இருக்க விரும்புறேன், இதுதான் என்னுடைய கோல், இதுதான் என்னுடைய தரிசனம், அது அல்ல. தேவனாகிய கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனத்தை நாம் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். விசேஷமாக வாலிப நாட்கள்ல அப்படிப்பட்ட தரிசனங்களை தேவனாகிய கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நம்மாலே தொடர்ச்சியாக கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்மால் பயணிக்க முடியும். அல்லேலூயா. சோ தரிசனத்தையும், தரிசனத்தை குறித்த முக்கியத்துவத்தையும் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்றைக்கு ஸ்டெப் நம்பர் 2, 2வது படி, நான் வெற்றி உள்ளவனாக நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில இருப்பதற்கு நான் பின்பற்ற வேண்டிய 2வது படி என்ன அப்படின்னா, dare to be different. dare to be different அப்படின்னா வித்தியாசமாக இருக்க துணிச்சல் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தியாசமா இருக்க துணிச்சல் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம்,
என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறபடினாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு, do not conform to the pattern of this world but be transformed by the renewing of your mind. So இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நமக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த உலகத்தோட ஒத்து போறது இல்லை. நம்ம படிக்க போகிற இடங்கள் இல்லை, வேலை செய்ய போகிற இடங்கள் இல்லை, இல்லை நாம் வசிக்கிற இடங்கள் இல்லை, உலகத்தோட ஒத்து போகணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப விருப்பப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ வெற்றியுள்ள ஒரு நபராக இருக்க விரும்பினால் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார் என்கிறதை நீ விசுவாசித்தாயானால் கர்த்தர் உன்னை வித்தியாசப்படுத்தி இருக்கிறார் என்று நீ விசுவாசித்தா நீ வித்தியாசமாக இருப்பதற்கான துணிச்சலை வர வைக்கணும். அவன் எல்லாரும் அப்படி பண்றாங்க, அதனால நான் அப்படி பண்றேன். எல்லாரும் அங்க போனாங்க, அதனால நான் அங்க போனேன். எல்லாரும் இதை செய்ய சொன்னாங்க, அதனால எல்லாரும் செஞ்சாங்க, நானும் அதை செஞ்சேன். இல்லை, வேதம் எனக்கு அனுமதிக்கிறவைகளை நான் செய்யவும், வேதம் எனக்கு நிராகரிக்கிற காரியங்களை விட்டு நான் விலகவும், துணிச்சலான முடிவுகளை எடுக்க நான் அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய வெற்றியை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவனுடைய கிருபையினாலே அவர் நமக்கு கொடுக்கிற கிருபையின்படி நாம் வெற்றி உள்ளவர்களாக வாழுவதற்கு எல்லாரும் மாதிரியும் நான் இருக்க முடியாது. கர்த்தர் என்னை வைத்திருக்கிற பிரகாரமாக தேவன் இந்த வேதாகமத்தின் மூலமாய் எனக்கு எதை அனுமதிக்கிறாரோ அதை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறவர்களாகவும், கர்த்தருடைய வேதம் எதை என்னுடைய வாழ்க்கையில நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த காரியங்களை முற்றுமுடிய அகற்றிய ஒரு வாழ்க்கைக்கு என்னை நான் அர்ப்பணிக்க துணிச்சல் உள்ளவனாக நான் இருக்கணும். அல்லேலூயா. அது ரொம்ப ஈஸியானது இல்லை. ஏன்னா நம்ம இந்த சர்வீஸ்ல ஆண்டவர் நம்மை தரிசனத்துக்கு நேராக எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கிரியைகளை செய்கிறாருங்கிற படிகளை ரொம்ப ஆழமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த நாள் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நான் வாலிப நாட்களிலே பெற்றுக்கொண்டதிலிருந்து ரெகுலரா நான் தங்கியிருந்த என் ஹாஸ்டல்ல காலேஜ்ல ஒரு ஷெட்யூல் இருக்கும். ஆனால் அந்த ஷெட்யூல் படி என்னால் ஓட முடியாது. பல நேரங்களில் என்டர்டெயின்மெண்ட் டைம்னு ஒன்று இருக்கும். அந்த என்டர்டெயின்மெண்ட் டைமில் என்னால் எல்லாரோடையும் கூட போய் உட்கார்ந்து என்டர்டெயின்மெண்ட்டை பார்க்க என்னால் முடியாது. என்னுடைய இருதயம் பயங்கரமான ஒரு நெருடலுக்குள்ளாக போகும். அப்போ நான் வேதத்தையும் ஒரு நோட்டையும் தூக்கிச்சு நான் ப்ரேயர் ஹாலுக்கு ஓடுவேன். மீதி என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் கீழே என்டர்டெயின்மெண்ட் ஹாலுக்கு ஓடுவாங்க. அதே மாதிரி என்னுடைய கல்லூரி பருவத்தில் ஷாப்பிங் டைம்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் பொருள் வாங்கணுமோ இல்லையோ எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, இது ஒரு நாள் தானே நம்மளை விடுறாங்க வெளியில், அப்போ அது வரைக்கும் கட்டி போடுறாங்களே, வெளியே விட்டு அந்த நாளை மிஸ் பண்ணுறக்கூடாது அப்படின்னு அப்படியே எல்லாம் அழகாக மேக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் வேதத்தை எடுத்துட்டு ப்ரேயர் ஹாலுக்கு போடுவேன். நான் வித்தியாசமாக இருக்க அழைக்கப்பட்டவளாக இருந்தால், தேவனாகிய கர்த்தர் என் மேல் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்று நீ விசுவாசித்தால், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற அழைப்பின் விசுவாசம் உனக்கு இருந்தா, நார்மலா ஓடுற ஒரு ஷெட்யூல்ல உன்னால ஓட முடியாது. தேவனாகிய கர்த்தர் உன்னை வித்தியாசப்படுத்த தொடங்குவார். எப்ப தெரியுமா? நீ வாலிப நாட்கள் இருக்கும்போது தான் உன்னை வித்தியாசப்படுத்துவார். எல்லாரும் போல எல்லா இடத்துக்கும் உன்னால போக முடியாது, எல்லாராலையும்.
போக ஒரு ஆசை இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, மகளே அதை காட்டிலும் நான் உன் கூட பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை காட்டிலும் நான் உன்னோடு கூட நான் என்னுடைய தரிசனங்களை நான் ஷேர் பண்ண விரும்புறேன், என் இருதயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நீ ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகள் அநேகம் இருக்கு, நீ பேச வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு, நீ தரப்புல நிற்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குன்னு அந்த வாலிப நாட்கள்ல தான் ஆண்டவர் ரொம்ப அழகா நமக்கு பேசி கற்றுக் கொடுக்கிற நாட்களாக இருக்கும். அவ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உடனே நம்ம சொல்லிடக்கூடாது, ஐயோ எல்லாம் மோசமா இருக்கிறவங்களை காட்டிலும் நான் நல்லா தான் இருக்கேன். அது அல்ல. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னு சொல்லும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்குன்னு சில நியமங்களை கொடுத்திருக்கிறார். சில காரியங்கள் நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது அங்க கரெக்டா சாட்டர்டே சண்டேஸ்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஐடி கம்பெனிஸ்ல சாட்டர்டே சண்டேஸ் ஆனால் அவங்க அவுட்டிங் பிளான் பண்ணுவாங்க, டின்னர்ஸ் பிளான் பண்ணுவாங்க, ஹோட்டல்ஸ் பிளான், நிறைய விஷயம். அப்போதான் அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறது வீக்கெண்ட்ல தான். ஆனால் ஒரு விஷயத்துலையும் என்னால் கலந்து கொள்ள முடியாது. ஏன்னா கரெக்டாக 7 o'clock ஆனால் எனக்கு ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி கமிட்மெண்ட் இருக்கும். அப்போ எனக்கு சபை ஊழியம் இல்லை. நான் ஒரு சபையில் இருந்து நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அங்கே ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், ஏதோ ஒரு டீம்ல ஒரு ப்ரேயர், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஒரு விசிட், ஒரு ஏதோ ஒரு காரியம் எனக்கு இருக்கும். கரெக்டாக அந்த டைம்ல லாக் அவுட் பண்ணிட்டு நேராக சபையில் சேரணும், இல்லைன்னா எந்த இடத்துல அந்த மீட்டிங் பிளான் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல போய் சேரணும். நான் அது தப்புன்னு நான் சொல்ல வரல. நீ வித்தியாசமா இருக்க அழைக்கப்பட்டவள் என்றால் ஒரு நாள் அங்கே இருக்க முடியாது, அங்க இருந்து நேரம் செலவிட முடியாது. எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் பண்றதா இதெல்லாம் தப்பா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்ல. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி ஆயிராது. ஏன்? நான் என்னை தேவன் அழைத்திருக்கிற அழைப்பிற்கு இது தகுதி ஆயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. இது பண்ணா என்ன தப்பு, அதை பண்ணா என்ன தப்பு, இதை செஞ்சா என்ன தப்பு, இப்படி கேட்டு 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 நம்மை கர்த்தருடைய வழியிலிருந்தும் பாதையிலிருந்தும் பின்னோக்கி தள்ளிடக்கூடாது, விலக்கிடக்கூடாது. அப்படி நம்ம விலக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக நிறைவேறாது. Dare to be different. வித்தியாசமாக இருக்க துணியுங்கள். ஹல்லேலூயா. சோ இந்த உலகம் சொல்லும், நீ இந்த விஷயத்துல நீ பொருந்தணும், என்ன பொருத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லும். ஆண்டவர் சொல்வாரு, ஸ்டாண்ட் அவுட் அப்படின்பாரு. இல்ல, அதுல உன்னை பொருத்திக் கொள்வதற்கு உனக்கு அனுமதி இல்ல, நான் உன்னை வேற டைரக்ஷன்ல கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ எல்லாரையும் போலவும் அவங்கள போல என் வாழ்க்கை இருக்கும், இவங்களை போலதான் என் வாழ்க்கை இருக்கும். நான் மற்றவர்களை பார்த்து என் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எனக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசிக் கொண்டிருக்கிறாரோ, என்னை தேவன் எந்த வழியில் நடத்தி கொண்டிருக்கிறாரோ அந்த பாதையிலே அவரோடு பயணிப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றி. இன்னொருத்தருடைய ஷூவை போட்டு நடக்கிறது என்னுடைய வெற்றியாக மாறாது. ஹல்லேலூயா. சோ என்னோடு கூட தேவன் பேசுகிற காரியங்கள் என்ன? பரிசுத்த ஆவியானவரை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் மேல இறங்கி அவர்கள் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்து விலகிடுவார்கள். அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை. புது உடன்படிக்கை பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தையே ஆலயமாக மாற்றி நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நாம் அனுமதித்தால். ஆமென். கட்டாயப்படுத்தி நான் வாழ்ந்துட்டு தான் இருப்பேன், உனக்குள்ளதான் இருப்பேன் அவர் சொல்லுகிறது இல்லை. நீ உன் இருதயத்தை திறந்து இடம் கொடுத்தாயே ஆனால் அவர் உனக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் வாசம் பண்ணும்போது இந்த உலகத்தை கூட நீ ஒத்து போக முடியாத வித்தியாசமான ஒரு பாதையை உனக்கு ஏற்படுத்துவார். அவருடைய ப்ராம்ப்டுக்கு நீ கொஞ்சம் கவனமா இருந்தா போதும், அவருடைய நடத்துகிற வழிகளுக்கு நீ கொஞ்சம் கவனிச்சா போதும். அவர் பேசுகிற தேவன். ஆமென். பேசாத கல்லோ மரமோ அவர் அல்ல, அவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை எப்போ நம்ம கடைசியா கேட்டிருக்கோம்? எங்கூட ஆண்டவர் இதை பேசினார், என்கிட்ட இதை செய்ய சொல்றார், அதை காட்டிலும் இதை காட்டிலும் தேவன் இதை முக்கியப்படுத்துகிறார். இந்த விஷயத்தில் அவரோடு கூட நான் தங்கி இருக்கணும், அவரோடு கூட நான் நேரத்தை செலவிடணும், அவரோடு கூட நான் பேச வேண்டும் என்று கர்த்தர் என்னை அழைக்கிறார். என்னைக்கு கடைசியா உணர்ந்தீங்க? என்னைக்கு கடைசியா அந்த சத்தத்தை உங்க இருதயத்துல கேட்டீங்க? ஹல்லேலூயா.
நடக்கிற அனுபவம் இருந்தால் இந்த உலகத்தோடு நம்மளால் ஒத்து போக முடியாது. வித்தியாசப்பட்டவர்களாக நாம் தனித்துவம் உடையவர்களாக இருப்போம். You cannot reach higher levels by living like everyone else. மற்ற எல்லாரும் போல வாழ்வதன் மூலமாக நாம் மற்றவர்களை காட்டிலும் ஒரு உயரத்துக்குள்ளாக நாம் போயிட முடியாது. வசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் தேவரீர் உம்முடைய சகோதரரை பார்க்கிலும் நீதியை ரொம்ப அதிகமா விரும்பினபடினால நீங்க ரொம்ப வித்தியாசமா அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க அப்படின்னு. அக்கிரமத்தை விரும்பாமல் நீதியை விரும்பினபடினால், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தபடினால் உமது தோழரை பார்க்கிலும் நீர் அதிகமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர். என்னுடைய விருப்பங்களும் வெறுப்புகளும் என் வாழ்க்கையின் அபிஷேகத்தின் அளவை தீர்மானிக்கிற அளவுகோல்கள். நான் நீதிக்குரிய காரியங்களை விரும்பும் பொழுது என் அபிஷேகத்தை அது வளர்ச்சிக்கு நேராக கொண்டு செல்கிறது. நான் அக்கிரமத்துக்குரிய காரியங்களுக்கு நேராக என் வாழ்க்கையை திசையை நான் திரும்பும் போது என் வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு இடம் இல்லாம போயிடுது. நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என் கூடவே இருந்து என்னை நடத்திட்டே போவார் அப்படிங்கிறது கள்ள உபதேசம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லிட்டார், அதனால விலகவே இல்லாம உன் கூட தான் உட்காந்து உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாருன்றதை கொஞ்சம் படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். எப்ப சொன்னார் உன்னை விட்டு விலக மாட்டேன்? அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட நடக்கிறதற்கு அவர் உங்க வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பாரே, ஆனால் வித்தியாசமாக இருப்பதற்கு துணிச்சலுடையவர்களாக இருங்கள். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்கிறது, முதலாவது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரெஃப்யூஸ் கன்ஃபார்மிட்டி, இணங்கி போறத மறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆவிக்குரிய காரியங்களிலே பொறுப்புகளிலே ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு செல்லும் பொழுது கரெக்டா அந்த விஷயத்துக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிற மாதிரி ஒரு காரியம் இந்த உலகத்திலிருந்து ஒரு அழைப்பு உங்களுக்கு வருதுன்னா, be bold and say no to it. இணங்கி போவதற்கு மறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். எங்க பாஸ்டர் சொல்வாரு, என்ன சொல்வாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனா உன் போன்ல ரிங்கே வரக்கூடாது. எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனா நீ சபைக்குள்ளதான் இருப்ப, போன் அடிச்சாலும் நீ எடுக்க மாட்டேங்கிறது உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இவங்க வீட்டுக்கு போனா இவங்க வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க, இவங்க சர்ச்சில் தான் இருப்பாங்கன்றது உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. உனக்கான வழி தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி இருப்பாரே, ஆனால் அந்த வழியில் பயணிப்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுக்கான துணிச்சல் வேணும். யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட முக்கியமான போன் காலா இருந்தாலும் அந்த போன் காலுக்கு நோ சொல்ல கத்துக்கணும். Hallelujah. Do not conform to this world. இணங்கி போவதை மறுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, தானியேல் 1:8, என்ன சொல்கிறது? தானியேல் 1:8, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். தன்னை தீட்டுப்படுத்த கூடாது. தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருந்த பொழுதும் அவன் ஒரு பாபிலோனியனாக மாற தன்னை விட்டுக் கொடுக்கவில்லை. தன்னை ஒரு யூதனாக காத்துக் கொண்டான். ஆமென். பாபிலோனியர்கள் உண்ணுகிற வழக்கத்தின்படி, அவர்களுடைய பழக்கத்தின்படி தன்னை விட்டு கொடுக்கல. தன்னை ஒரு யூதனாக, அவன் வாழ்ந்தது பாபிலோனா இருந்த பொழுதிலும் அந்த பாபிலோனிலும் தன்னை கர்த்தருக்குரியவனாக அடையாளப்படுத்தி தன்னை காத்து கொண்டான். தன் சரீரத்தை தீட்டுப்படுத்த விட்டு கொடுக்காமல் தன்னை காத்து கொண்டான். அல்லேலூயா. நம்ம எத்தனை நேரத்தில் சொல்றோம், கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்க, அதனாலதான் நான் அப்படி போயிட்டேன்.
கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படி நடத்திட்டு போயிட்டாங்க. இல்ல, வேதம் ஒருபோதும் அதை அனுமதிக்கல. மற்றவர்கள் மேல் நாம் பழி போட்டு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. உங்களைப் போல வாலிப வயதிலே சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட நபர்களில் ஒருவர் தான் தானியேல். அவன் தன்னுடைய வாழ்க்கையில இருந்த யெகோவா தேவனுக்குரிய அந்த கனத்தை செலுத்த வேண்டும், தன் சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது என்பதிலே உறுதியாய் நின்றான். அல்லேலூயா. நடந்தது என்னன்றது நமக்கு தெரியும். So the real success begins when you say no to worldly compromises. இந்த உலகத்துல ஒத்து போகிறதற்கான அழைப்புகள் உங்களுக்கு வரும் பொழுது, இந்த உலகத்தோட ஒத்து இருக்கணும், இந்த உலகத்து கூட தான் நம்ம வாழணுன்ற மாதிரியான ஒரு அழைப்பு உங்களுக்கு வரும் பொழுது, எப்ப நீங்க நோ சொல்ல கத்துக்கிறீங்களோ அப்பதான் வெற்றிக்கு முதல் படிக்குள்ள என்றாகிறீங்க. ஆமென். உங்க டெஸ்டினி ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிறார். அவர் சொல்லுகிற பாதையில நடக்க நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமானது. அல்லேலூயா. சோ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பதற்கு I have to set my spiritual boundaries. ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கான ஒரு எல்லை இருக்கணும். அந்த கோட்டை நான் தாண்டக்கூடாதுன்னு என் மனதில் நான் நிர்ணயம் பண்ணி இருக்கணும். என்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு, என்னுடைய வேத தியானத்திற்கு, ஊழிய காரியத்திற்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, இவ்வளோ விஷயங்களுக்கு நேரம் தேவைப்படுது. ஆனா நாம எதுக்கோ நேரத்தை கொடுத்துட்டு இருக்கோம். Unless and until you set the boundary, நீ உனக்கான ஒரு எல்லையை வரையறுக்காத வரைக்கும் வெற்றியின் படிகளிலே நீ ஏற முடியாது. உனக்கான ஒரு பவுண்டரியை நீ செட் பண்ணணும். தானியேல் செட் பண்ணாரு. இதுதான் என் பவுண்டரி. ஆண்டவர் என்னை இப்படித்தான் என்னை இருக்க சொல்லி இருக்கிறார். வேதம் எனக்கு இப்படி சொல்லுகிறது, என்னை நான் தீட்டுப்படுத்தல் ஆகாது. He set a boundary. அந்த பவுண்டரிக்குள்ள தன்னை காத்துக் கொண்டான். தேவனாகிய கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். அல்லேலூயா. நம்ம இந்த சமயம் ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, இறைச்சியை சாப்பிட மாட்டேன்னு தானியேல் நினைக்கிறதுனால தானியேல் சிங்கக்கவியில போட்டப்போ என் இறைச்சி அவன் சாப்பிடல, அந்த இறைச்சியை நான் சாப்பிட மாட்டேன்னு சிங்கம் எல்லாம் வாயை போயிட்டு கும்பிட்டு கிடந்துச்சான். ஸோ அது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் ஆண்டவர் நாம் எடுக்கிற ஒரு சின்ன 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 பிரதிஷ்டைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அவன் கனப்படுத்துகிற தேவன். என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினா அவன் சரீரத்தில் ஒரு சின்ன கீறல் கூட விழாம சிங்க கெவிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். அவன் ஆண்டுக்காக வித்தியாசமாய் வாழ அழைக்கப்பட்டிருப்பாயே, ஆனால் dare to be different. நீ வித்தியாசமா இருக்கணும்னா இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தோடு கூட நீ போக முடியாது. இந்த உலகத்தோடு நீ ஒத்து போயிட்டனா உனக்கான தனித்துவமான அடையாளத்தை நீ இழந்து விடுவாய். உன் தனித்துவமான அடையாளம் என்ன? இவன் தேவனை ஆராதிக்கிறவன், இவன் தேவனை பின்பற்றுகிறவன், உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. தனித்துவமான அடையாளம். சமாதானத்தை தான் நாடுவாங்க. உன்னுடைய அடையாளம். சந்தோஷமா இருப்பாங்க எல்லாரோட, உன்னுடைய அடையாளம். நீடிய பொறுமையுடையவர்களா இருப்பாங்க, உன்னுடைய அடையாளம். இந்த உலகம் எப்படி வேணா நடக்கலாம். இந்த உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் நமக்கான தனித்துவமான அடையாளமாகிய கிறிஸ்துவின் குணநலன்களை பிரதிபலிக்க தவறுகிறோம் பல இடங்கள்ல. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனாகிய கர்த்தரை பிரதிபலிக்கத்தக்கதான சரியான அடையாளத்தை தரித்துக் கொண்டவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. Don't be conformed to this world. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்க்கிறோம், embrace transformation. சோ அதே ரோமர் 12:2 இரண்டாவது பகுதி என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 12:2
தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ணமான சித்தம் என்று பகுதறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எம்ப்ரேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்க வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதிர்பாருங்கள், மாற்றங்களை எதிர்பாருங்கள். இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கான ஒரு எல்லையை நீங்களே வகுத்து கொள்ளாதிருங்கள். தேவனாகி கர்த்தர் உங்களுடைய சிந்தையிலே இருதயத்திலே கொடுக்கிற மாற்றங்களுக்காக எதிர்நோக்கி காத்திருங்கள். கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்தும் பொழுது, உங்களை மாற்றும் பொழுது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்வளவு நாள் நான் இப்படிதான் இருந்தேன், அதனால இனிமேல் இப்படிதான் இருப்பேன்னு விடாதீங்க. இவ்வளவு நாட்கள் நீங்கள் அறியாமல் அப்படி இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களை ஒரு புதுப்பித்தலுக்குள்ளாக நடத்தி செல்கிறாரே என்றால், உங்களை ஒரு புதிதாக்குதலுக்குள்ளாக நடத்தி செல்லும் பொழுது அதை எதிர்த்து இருக்காதீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளாக உண்டாக்குகிற மாற்றத்தை எம்ப்ரேஸ் பண்ணுங்க. ஆமாப்பா, நான் மாற ஆசைப்படுறேன், மாற ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வளவு நாட்கள் இருந்தது போல நான் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. நான் இவ்வளவு நாட்கள் இருந்தது மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ விரும்பல. நீங்க என்னை மறுரூபப்படுத்தும் பொழுது நான் மறுரூபமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மனது புதிதாகட்டும் என்று சொல்லி எம்ப்ரேஸ் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன். மாற்றத்தை தழுவிக்கொள்ளுங்கள். வித்தியாசமாய் நாம் இருப்பது என்பது எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்முடைய சிந்தையில தான் ஆரம்பிக்குது. என்னுடைய சிந்தையிலே நான் முடிவெடுத்திருப்பேன், நான் தீர்மானம் பண்ணி இருந்தால் அந்த காரியத்தை நான் செய்வேன். என் சிந்தையிலே அந்த தீர்மானம் நான் வரையறுக்கவில்லை என்றால் அதை நான் செய்ய மாட்டேன். அப்ப நான் மாறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழுவது என்பது தொடங்குகிற இடம் சிந்தை. என் எண்ணத்துல தான் அது தொடங்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் எப்போதுமே ஒரு மனிதனை அழைத்து பயன்படுத்த நினைக்கும் பொழுது முதலாவது அந்த மனிதனுடைய உட்புறத்தை சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் முதல்ல உட்புறத்தை சுத்தம் பண்ணுகிறார், அதுக்கப்புறம் தான் வெளிப்புறம் ஆண்டவருக்கு. ஆனா நாம வெளிப்புறத்தை நல்லா நான் ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு நாம எல்லா அடையாளத்தோடையும் நம்ம காண்பித்துக் கொள்கிறோம். உட்புறத்தை கவனிக்க பல நேரங்களிலே தவறி போகிறோம். ஆண்டவர் ஒரு நபரை ரட்சித்தாரே ஆனால் அவர் சுத்திகரிப்பை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் தெரியுமா? சிந்தையிலிருந்து ஆரம்பிக்கிறார். நீ யோசிக்கிறது தவறுன்னு சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறார். ஆமென். ஏன்னா அந்த சிந்தை தான் ஒரு நாள் கர்ப்பம் தரித்து அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துரும். நீ என்ன யோசிக்கிறையோ அதுதான் 10 மாசம் கழிச்சு உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தையா பிறந்து நிற்கும். பிறந்த பிறகு ஐயோ இதை நான் எப்படி கொள்றது அப்படின்னு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் முளையிலேயே அந்த எண்ணங்கள் வரும்போதே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாக, ஒரு ஜெபத்திற்குள்ளாக, ஒரு உபவாசத்திற்குள்ளாக நீ உன்னை ஈடுபடுத்திக் கொண்டு உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். ஆமென். அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்து 10 மாசம் கழிஞ்சு அந்த எண்ணம் பாவம் கர்ப்பம் தரித்து அது ஒண்ணு பெற்று போடும் பாரு முன்னாடி, அதுக்கப்புறம் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிற்கிறதுக்காக அல்ல. ஆரம்பத்திலேயே சத்துரு களைகளை விதைக்கும் பொழுதே அந்த களைய ஆண்டவர் ஓமையை சொல்லும்போது மனுஷங்க தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இவன் களைகளை விதைக்க புறப்பட்டானா. அப்ப நான் கொஞ்சம் அசந்துட்டேன்னா களைகள் பல என் சிந்தையில விதைக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய சிந்தைகளை இந்த வேதத்தோடு கூட ஒத்து பாருங்கள். இந்த வேதத்திற்கு புறம்பாக உங்கள் சிந்தைகள் இருக்குமானால், ஆவியின் கனிக்கு எதிராக உங்கள் சிந்தைகள் இருக்குமானால் அந்த சிந்தனைகளை சிறைபிடித்து போடுங்கள். அது வளர திரும்ப திரும்ப அந்த காரியம் உங்க சிந்தனையில வர இடம் கொடுக்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது என்னுடைய உட்புறத்தை சுத்தமாக்கி பின்பு வெளிப்புறத்திலே மற்றவர்கள் காணத்தக்க அளவிற்கு தேவன் தம்முடைய மகிமையை என் வாழ்க்கையின் மூலமாக வெளியரங்கமாக்குகிறார். என் சிந்தை மறுரூபமாக்கப்பட்டால், இதுவரைக்கும் நான் யோசித்த மாதிரி இப்ப என்னுடைய யோசனைகள் இல்லை அப்படின்னு கிறிஸ்துவின் மூலமாக
மூலமாக, கர்த்தருடைய வார்த்தை மூலமாக என் சிந்தை மறுரூபமாக்கப்பட்டால் என் வாழ்க்கையில சாதாரணமான முடிவுகள் அல்ல, அசாதாரணமான அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். என் சிந்தை மாற்றப்படாமல், என் சிந்தை மறுரூபமாக்கப்படாமல் தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்கிற நன்மைகளை என்னால அக்னாலஜ் பண்ண கூட முடியாது. ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருந்தாலும், எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் அதை என்னால ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்வதற்கு கூட மனசு இருக்காது. நம்முடைய மனம் மறுரூபமாகவில்லை என்றால், நம்முடைய சிந்தை மறுரூபமாக்கப்படவில்லை என்றால், அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, மறுரூபம் ஆகுங்கள். உங்க மனதை நான் புதிதாக்குறேன், நீங்க மறுரூபம் ஆகுங்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவனாகிய கர்த்தருடைய வல்லமைக்கு ஏற்ற ஒரு பெரிய ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இந்த உலகத்தில் உள்ளவங்க வாழ்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து அவரால் செய்ய முடிஞ்ச காரியத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னா, அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வித்தியாசப்படுத்த வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஹல்லேலூயா, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். எம்ப்ரேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றத்தை தழுவிக்கொள்ளுங்கள். மூன்றாவது, மாற்றத்தை தழுவிக்கொண்டதோடு நிற்காமல் பரிசுத்தத்தில் நடக்க பழகிக் கொள்ளுங்கள். வாக் இன் ஹோலினஸ். பரிசுத்தத்தில் நடக்க பழகணும். ஆண்டவர் என்ன கொண்டு பெரிய காரியம் செய்யணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாதுங்க. அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த படிகளின் ஊடாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வேறுவிரிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பிற்கு ஏற்றாற் போல நம்முடைய செயல்களிலே, நம்முடைய முடிவுகளிலே, தீர்மானங்களிலே நாம் நம்மை வேதத்துக்கு ஒத்தவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டு மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். அப்படின்னாதான் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ ஆசைப்பா, பவுல் போல வாழ ஆசை, பேதுரு போல ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படணும்னு ஆசை. ஆண்டவரே நீங்க நடந்து போன உடனே அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, அதே போல நானும் நடக்கும்போது அற்புத அதிசயம் நடக்கணும். ஆண்டவரே ஆசையெல்லாம் நல்லதுதான், ஆனா அவர்கள் கடந்து போன பாதைகளையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதை வாஞ்சிப்பது தவறில்லை. ஆனால் அதற்காக அவர்கள் கொடுத்த கிரயமும், அவர்கள் வாழ்ந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையும், அவர்களுடைய பிரதிஷ்டையையும் கூட சேர்த்து வாழ நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கர்த்தர் அப்படிப்பட்டவர்களாய் உங்களை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் செய்கிற காரியங்களை செய்வீங்க, இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீங்க அப்படின்னு. அப்படின்னா ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதற்கு அவர் வாழ்ந்தது போல ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, சொந்த குடும்பத்திலேயே ஏளனமா பார்த்தாலும், சிரிச்சாலும், நகைச்சாலும், நக்கல் பண்ணாலும் அதை கண்டுக்காம, என் தரிசனம் தேவனாகிய கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பின ஒரு நோக்கம் இருக்குதுன்னு சொல்லி எதையும் பொருட்படுத்தாம முன்னோக்கி போனார் பாருங்களா. அந்த வாழ்க்கை, அந்த பிரதிஷ்டை உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா இந்த உலகத்துல யாராலையும் உங்களை தடை செய்ய முடியாது. கர்த்தருக்காக நீங்கள் எழுதி பிரகாசிப்பது. பிரதிஷ்டை இல்லாம, மறுரூபமாகுதல் இல்லாம, மாற்றம் இல்லாம தேவனை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ முடியாது. ஹல்லேலூயா. சோ 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 பேதுரு 1:15-16 வசனங்கள். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கிற முதல் அழைப்பு பரிசுத்தமாக வாழ். முதல் அழைப்பு ஊழிய செய், அது இல்லை. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீ பரிசுத்தவானாய், பரிசுத்தவாட்டியாய் வாழ் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதல் அழைப்பு. ஒரு உறவுக்கான அழைப்பு.
அந்த பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்க வாஞ்சிக்க அவரோடு கூட நம்முடைய உறவு பலப்பட்டு கொண்டே இருக்கும். ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு வருகிற முதல் அழைப்பு ஊழிய அழைப்பு இல்லை, பரிசுத்தத்துக்கான அழைப்பு, அவரை போல மாறுவதற்கான அழைப்பு, அவரை பிரதிபலிப்பதற்கான அழைப்பு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அழைப்பு அப்படின்னு சொன்ன உடனேயே ஆண்டவர் ஊழியத்துக்கு நம்மளை கூப்பிட்டு ஒரு மைக்கை கொடுத்து ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி நம்மளை விட்டுருவார் போல இருக்கு. அது இல்லை அழைப்பு. உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற முதல் அழைப்பு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தம் தான் உன்னை மற்ற காரியங்களிடத்திலிருந்து வித்தியாசப்படுத்தும். பரிசுத்தம் தான் உனக்கான ஒரு முத்திரையை உன் மேல இருக்கு அப்படிங்கிறத நீ வாழுகிற மக்கள் மத்தியில நிரூபிக்கும். அழகான இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கூட ஐயா சொன்னாங்க, ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி மத சார்ந்தெல்லாம் பாடிடக்கூடாது, அசம்பிளியில் காமனான ஒரு பாட்டு பாடணும், நீங்கள் இங்கே வரப்போகிறவங்க எல்லாம் பெரிய ஸ்டேஜஸ் எல்லாம் வராங்க, அதனால காமனாக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னோடனே அவனும் ஆமாம் ஆமாம் நான் ஏசுனெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் காமனாக ஒரு பாட்டை பாடுவேன்னு சொல்லிட்டு அவன் பாடினான். எல்லாவற்றுக்கும் நிர்மேலானவர். அதுல பரிசுத்தர் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து அத்தனை பேருக்கும் விளங்குச்சு, இது வேற யாரும் இல்லை, இது கிறிஸ்தவனுடைய தேவன், இது அவரை பத்தி தானே நீ பாடுற அப்படின்னு. அப்ப பரிசுத்தம் தான் இந்த உலகத்திலே உன்னை வித்தியாசப்படுத்துகிறதான ஒரு ஆயுதம். இந்த உலகத்துல 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. ஆனா நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்ன ஒரு தேவர்கள் கூட இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. ஹல்லேலூயா. வேற எல்லாரும் நல்லா வாழுங்கன்னு சொன்னாங்க, அன்பா இருங்கன்னு சொன்னாங்க, எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனா வாழ்க்கையில வாழ்ந்து காட்டல. நம் தேவன் ஒருவர் வாழ்ந்து காட்டுறது மாத்திரமல்ல, நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீயும் என்னை போல பரிசுத்தமாய் வாழ் என்று சொல்லி தன்னையே மாதிரியாய் காட்டிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மை அழைக்கிறாரே, அவருக்காக வாழ நம்மை அழைக்கிறாரே, சாதாரணமா நம்ம வாழ்ந்து விட முடியுமா? ஹல்லேலூயா. So being different is not optional. எனக்கு விருப்பப்பட்டா நான் வித்தியாசமா வாழ்ந்துப்பேன், இல்லையா உலகத்தோட ஒத்து போய்ப்பேன், என் இஷ்டம் அதெல்லாம், அது இல்லை. நீ வித்தியாசமா இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய இஷ்டப்படி செய்ய வேண்டிய முடிவு அல்ல, அது தேவனிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்ட அழைப்பு. நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும், மற்றவர்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். உன் பேச்சிலே, செயலிலே, நடக்கையிலே, பார்வையிலே, சொல்லிலே நீ ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது உன் இஷ்டத்துக்கு நீ சூஸ் பண்ற காரியம் இல்ல. தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு வந்திருக்கிற அழைப்பு, அதை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பிற்கு பாத்திரமானாய் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கும் எனக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை முறை, my lifestyle should reflect Christ. என் வாழ்க்கை முறை கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே சங்கிலி போட்டு என்னை கட்டி போட்ட மாதிரி இருக்கு, அப்படி இல்லை. அதற்காக பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தமாய் வாழ அப்படின்னு சொன்னோடனே ஏதோ சில சடங்காச்சாரங்களை, சில கற்பனைகளை, சில காரியங்களை இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் பரிசுத்தமா இருந்தாகணும் அப்படின்றது இல்லை. இந்த உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரிக்கிறதான ஒரு அடையாளம் தான் பரிசுத்தம். அதுக்காக அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்குள்ள என்றாயிடக்கூடாது. ஆவியின் கனியின் அஸ்திவாரத்தில் உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியின் கனி 9. உன் பரிசுத்தம் மற்றவர்களை வெறுக்க வைக்குதுன்னா அது பரிசுத்தமே இல்லை.
அதனாலதான் ஆவியின் கனி இல்லாத எந்த ஆவிக்குரிய உயர்வும் உயர்வல்ல. அல்லேலூயா. ஆவியின் கனி இல்லாத எந்த உயரமும் ஆவிக்குரிய உயரமாக கருதப்பட முடியாது. சிலர் பரிசுத்தமா வாழணும்னு சொன்னவனே ரூம்ல போயிட்டு 4 சவுத்துக்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிப்பாங்க. பண்ணிட்டு நான் இந்த பரிசுத்தமா காத்து கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்பாங்க. அது அல்ல. அதனாலதான் தெளிவா சொன்னேன், எக்ஸ்ட்ரீமுக்குள்ள போயிடக்கூடாது. ஆண்டவர் வாழ்வதற்கான அடிப்படையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியின் கனி. ஆவியின் கனி இல்லாத ஆவியின் வரங்களை கர்த்தர் ஒரு பொருட்டா கூட நினைக்கிறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் ஓமையில சொல்லும்போது சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறாங்க. உங்க நாமத்துல பிசாசுகளை துரத்தணுமே, உங்க நாமத்துல வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கணுமே, உங்க நாமத்துல தீர்க்கதரிசனம் உரைத்தோமேன்னு சொல்றாங்க. அவர்களை பார்த்து நான் சொல்லுவேன், நான் உங்களை அறியேன். காரணம் என்ன? அவங்க செஞ்சது தப்பா? அவங்க சொல்லும்போது தெளிவா சொல்றாங்க, ஆண்டவரே உங்க நாமத்துல தான் செஞ்சோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அறியேன். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்திலே செய்தார்கள். வரங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கனிக்கு கொடுக்க தவறிவிட்டார்கள். கனி இல்லாத வரங்களை கர்த்தர் விரும்புவதில்லை. பெரிய வரம்பற்ற ஊழியர், அவர் வந்தாலே அப்படியே கீழே விழுந்து புரண்டுருவாங்க. கனியினாலே அறிவீர்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, கனியினாலே நீ ஒருத்தங்களை அறிய முடியும். அவங்க உண்மையாகவே கிறிஸ்தவர்களாயிற்று. இந்த சவால் எனக்கு நான் ஏற்கனவே போய் சபையில் இருக்கும்போது எனக்கு வந்துச்சு. ஏன்னா நம்ம ஐயா கிட்ட நான் இந்த ஆவியின் கனியுடைய உச்சத்தை பார்ப்பேன். இப்போ என்ன பார்த்து லைட்டாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. பட் அது ஆக்சுவலாக அவருடைய இது கிடையாது. ஸோ ஆவியின் கனி அப்படிங்கிறத ரொம்ப நான் அவர்கிட்ட அப்சர்வ் பண்ணுவேன். அப்போ நான் அந்த ஊழியத்தில் நான் ஈடுபட்டு இருக்கும்போது நான் அவன்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் கனியை முக்கியப்படுத்துகிற தேவன், ஆனால் இங்கே அப்படியே உள்டாவா இருக்கேப்பா. இந்த இடம் எனக்கான இடம் இல்லை ஆண்டவரே. இவங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியுமா? ஏன் ஆண்டவரே இந்த ஐயாவை பயன்படுத்த முடியாது அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த ஐயாவை ஏன் பயன்படுத்த முடியாது? இந்த ஸ்டேஜில் நிற்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பயன்படுத்த முடியும்னா ஏன் இவரை பயன்படுத்த முடியாது? அல்லேலூயா. நான் காத்திருந்தேன் 7 வருடங்கள். கர்த்தர் குறித்த நேரத்தில் அவர் அவருடைய கிரியையை நடப்பித்தார். அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது எல்லாரையும் வெறுத்து நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறேன். ஐயோ நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டேன், அதனால அவங்க பக்கத்தில் கூட நான் நிற்க மாட்டேன். நான் வெள்ளை போட்டுருக்கிறேன், ரொம்ப பரிசுத்தம், அவங்க கொஞ்சம் கம்மி பரிசுத்தம். இது இல்லை பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது ஆவியின் கனியினுடைய அடித்தளத்திலிருந்து கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து மற்றவர்களையும் கர்த்தருக்குள்ளாய் நடத்துவதற்கு ஏற்ற உப்பாக உங்களை கரைத்துக் கொள்வது, ஒளியாக உங்களை மாற்றிக்கொள்வது, தேவனை பிரதிபலிப்பது. அல்லேலூயா. பரிசுத்தம். பரிசுத்தத்தின் மூலமாக நீங்க டிஃபரெண்டா இருக்கணும். இந்த உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தெரியாம டிஃபரெண்டா இருக்கணும். மருவமாகுதல் மூலமாக நீங்க டிஃபரெண்டா இருக்கணும். பரிசுத்தமாய் வாழ்வதன் மூலமாக நீங்க டிஃபரெண்டா இருக்கணும். 4வது, be bold in faith. be bold in faith. உங்க விசுவாசத்துல தைரியமா நீங்க இருக்கிறதுல வித்தியாசம் இருக்கணும். ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது மற்றவர்கள் அதை அணுகிறதற்கும் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அதை அணுகிறதற்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. மற்றவர்கள் பதறி போகலாம், போராட்டத்தில் ஐயோ ஐயோன்னு கத்தலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் கூட இருக்கிறேன். நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலையின் பேரில் பற்றாது. நெருக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது உறுதியாக நிற்கிறவர்களாக இருக்கணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கும்போது நெருக்கடியான சூழ்நிலை, அந்த சிலையை வணங்கவில்லை என்றால் நான் எரிகிற அக்கினி சூழ்நிலை போற்றுமன்ற ஒரு பயங்கர பிரஷரான சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலையில அந்த நெருக்கடியை தங்களுடைய விசுவாசத்தை காண்பித்து வெற்றி பெற்றார்கள். சில இடங்களில் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு அந்த பிரஷர்ஸை தாண்டி வருவதற்கு கர்த்தர் சில பாதைகளை நியமிக்கிறார். இந்த விசுவாசம் தான் தனித்துவம் உடையவர்களாக நாம் நிற்பதற்கு
ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. நீங்க ஆண்டுக்காக வைராக்கியமாய் விசுவாசத்துல தைரியமா இல்லைன்னா இந்த உலகம் எதெல்லாம் உங்களை நோக்கி வீசுதோ எல்லாத்துக்கும் பின்னாடியே போய் விடுவீங்க. இந்த உலகம் எதெல்லாம் தூக்கி வீசுதோ எல்லாத்துக்கும் பின்னாடியும் போய் விடுவீங்க. ஆண்டவருக்காக ஸ்திரமாக தைரியமாக நிற்கத்தக்க விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் உங்களை மறுரூபத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகம் உங்களை நோக்கி வீசுகிற அத்தனை காரியங்களுக்கு மேலேயும் போய் விழுந்து 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 அழுவீங்க. ஆனா எதுவும் உங்களுக்கு திருப்தி கொடுக்காது. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக கடைசியாக இன்ஃப்ளூயன்ஸ், டோன்ட் இமிட்டேட். மற்றவங்க செய்யறது அப்படியே அந்த மேனரிசம்ஸை காப்பி பண்றதுதான் நீங்க மாறுபட்டவர்களாக இருக்கிறது அல்ல. அப்படி காப்பி அடிக்காதீங்க. மாறாக நீங்க உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட உங்களை சூழ இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஒரு இன்ஃப்ளூயன்சரா மாறுங்க. ஆமென். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்கள் மூலமாக மற்றவர்களை தொடட்டும். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்கள் மூலமாக மற்றவர்களோடு கூட பேசட்டும். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்கள் மூலமாக மற்றவர்களை விடுதலையாக்கட்டும். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்காக துறப்பில் நின்று செபிக்க உங்களை ஒப்புக்கொடுங்க. இன்ஃப்ளூயன்ஸ், டோன்ட் இமிட்டேட். இந்த உலகத்துல நம்ம பார்க்கலாம் இமிட்டேஷன்ஸ் அப்படின்னா ஒரு லீடர் எதை செய்யறாங்களோ அதை அப்படியே தானும் செஞ்சுட்டு நானும் அவங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு காமிச்சுக்கிறது. இந்த எலெக்ஷன் டைம்ல நிறைய பேர் பெருசா பேசினாங்க. அந்த லீடர் என்ன கலர் பேண்ட் ஷர்ட் போட்டாங்களோ அதே கலர் பேண்ட் ஷர்ட்ல எல்லாரும் அவரை ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் அந்த அந்த ட்ரெஸ் கோட்ல தான் நாங்க போய் ஓட்டு போடுவோம்னு போனாங்களாம். இது இமிட்டேஷன். இது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இமிட்டேஷனை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஆளா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இமிட்டேட் பண்ற ஆளா இருக்கணும்னு விரும்பல. அந்த ஹீரோ வர்ஷிப் இப்ப சபைகளே வந்திருக்கு. இப்ப ஆவிக்குரிய உலகத்துல ஜனங்கள் தேவ ஜனங்கள் மத்தியிலையும் அப்படிப்பட்ட ஹீரோ வர்ஷிப்ன்ற மாதிரி ஹீரோ வர்ஷிப் ஒரு பக்கம், ஹீரோயின் வர்ஷிப் ஒரு பக்கம். அவங்கள மாதிரி பேசுவேன், அவங்கள மாதிரி ஆக்ஷன் பண்ணுவேன், அவங்கள மாதிரி இல்ல. இமிட்டேட் பண்றதுக்காக ஆண்டவர்களை அழைக்கல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக அழைக்கிறார். யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்? நீ வேலை செய்கிற இடத்துல உன் மூலமாய் சில ஆட்கள் ரட்சிக்கப்படணும். அதுதான் நீ கொடுக்கிற இன்ஃப்ளூயன்ஸ். சபையில உன் மூலமாக சில ஆத்துமாக்கள் சேர்க்கப்படணும். அதுதான் நீ கொடுக்கிற இன்ஃப்ளூயன்ஸ். உன்னுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவியின் கனிக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அதுல வளர்ந்து பெருகணும். அதுதான் நீ செய்ய வேண்டிய இன்ஃப்ளூயன்ஸ். டோன்ட் இமிட்டேட், ராதர் பி an influencer. நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஆளா மாறு, இமிட்டேட் பண்ற ஆளா மாற ட்ரை பண்ணாத. ஏன்னா யாருடைய ஷூவை எடுத்து போட்டு ஒன்றால் நடக்க முடியாது. அவங்க சைஸ் வேற, உன் சைஸ் வேற. அவங்க பாதை வேற, உன் பாதை வேற. டோன்ட் இமிட்டேட். நீங்க இமிட்டேட் பண்ணணும்னு நினைச்சா அவரை மட்டும் இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. You are the light of the world. நீங்க வெளிச்சமா இருக்க அழைக்கப்பட்டவங்க, இன்னொரு வெளிச்சத்தை காப்பி பண்றதுக்கு அழைக்கப்பட்டவங்க இல்ல. உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள இருந்த அந்த வெளிச்சம் இந்த உலகத்துல பிரகாசிக்கட்டும். உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியில பிரகாசிக்கட்டும். அவர்கள் அந்த வெளிச்சத்துல அவர்களுடைய வாழ்க்கைக்கான பர்பஸை கண்டுகொள்ளட்டும். ஏதோ போனோம் வந்தோம் வாழ்ந்தோம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. Dare to be different. எழுந்திருக்கலாமா கர்த்தருடைய சமூகத்துல? ஹல்லேலூயா. When you are different, you become an divine example. ஒரு தேவனை பிரதிபலிப்பதற்கு ஏற்ற ஒரு எடுத்துக்காட்டாக நீங்க மாறுகிறீர்கள். வித்தியாசமாக இருக்க உங்களை ஒப்பு கொடுத்தார். எப்படி வித்தியாசமாக இருப்பது? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தத்திலே நடந்து விசுவாசத்தை தைரியமாய் பிரகடனப்படுத்தி மற்றவங்களை காப்பி அடிக்காம கர்த்தருக்கான வெளிச்சமாய் உப்பாக இருக்கிறதற்கு தன் இதயத்தை ஒப்பு கொடுப்பதன் மூலமாக you will live a different life. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் தான் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். அப்படிப்பட்ட வித்தியாசம் தான் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும்.
அப்படிப்பட்ட வித்தியாசம் தான் மற்றவர்களை காட்டிலும் உங்களை வேறுபடுத்தி காண்பிக்கும். அப்படிப்பட்ட வித்தியாசம் தான் உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்கு நேராக உங்களை கொண்டு போகும். உங்க லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாத்துங்க. இருக்கிற நிலைமையிலேயே நீங்க வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. ஓட்டத்தை அடுத்த லெவலுக்கு போகணும்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை செக் பண்ணுங்க. கிறிஸ்துவோடு ஒத்த ஒரு வாழ்க்கை முறை நம்மிடத்துல இருக்குதான? உங்கள் மனம் அனுதினமும் புதிதாகட்டும், ஒவ்வொரு நாளும் புதிதாகட்டும். உங்கள் மனம் புதிதானால்தான் நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. மறுரூபமாகும் நேரம் இது, உம் மகிமையை கண்டிடவே. மறுரூபமாகும் நேரம் இது, உம் மகிமையை கண்டிடவே. ஏதேனில் தந்த ஜீவனையே புதுப்பிக்கும் நேரம் இது. ஏதேனில் நீ தந்த ஜீவனையே புதுப்பிக்கும் நேரம் இது. பூரணப்பட்ட சபையாய் மாற்றும் மணவாட்டியாய் உம்மை நான் காண. பூரணப்பட்ட சபையாய் மாற்றும் மணவாட்டியாய் உம்மை நான் காண. உயிர்ப்பியுமே எம்மை உருவாக்குமே. மலை மேலே நாங்கள் பிரகாசிக்கவே. உயிர்ப்பியுமே எம்மை உருவாக்குமே. மலை மேலே நாங்கள் பிரகாசிக்கவே. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுரூபமாகிற நேரம் இது. எனக்கு அருமையான தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரே என்றால் dare to be different so that you can lead a successful life. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, ஹல்லேலூயா, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, அடுத்த கட்ட உயர்வுகளுக்கு நேராக நம்மை கொண்டு செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் நீ பண்ற ஒவ்வொரு பிரதிஷ்டையும் உன்னை அவருடைய ஆவியின் ஆழங்களுக்குள்ளாய் உன்னை கொண்டு செல்லும். ஆவியின் ஆழங்களுக்குள்ளாய் கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியை ஆண்டவர் நடத்தி கொண்டு போனாரே, இன்னும் 1000 விழம் வளர்ந்து, இன்னும் 1000 விழம் வளர்ந்து, இன்னும் 1000 விழம் வளர்ந்து ஆழங்களுக்குள்ளாய் கொண்டு போகிற ஒரு ஆழத்தை கர்த்தர் காட்டி இருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஆழங்களுக்குள்ளாக செல்வதற்கு மறுரூபமாக ஒப்பு கொடுப்பீங்களா? என் சிந்தை ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகட்டும்பா. கடந்த கால நினைவுகள் எல்லாம் என்னை விட்டு மாறி போகட்டும் ஆண்டவரே. கடந்த காலத்தினுடைய அப்பா அந்த பிடியில நான் இருந்து என் வாழ்க்கையை நான் வீணடித்து விடக்கூடாது ராஜா. என் மனம் புதிதாகிறபடி நான் வித்தியாசமாய் வாழ அழைக்கப்பட்டவள், பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டவள், ஆவியின் கனியிலே ஊன்ற கட்டப்பட்டவளாக வாழ அழைக்கப்பட்டவள் என்பதை அறிந்து நான் செயல்படுறதுக்கு கிருபை தர ஆண்டவரே கேளுங்க. நல்ல தகப்பனை நாளுக்காக என்ன செலுத்தணும். யாரும் கத்திர ஆசிர்வாத கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, முதலாவது ஒரு தரிசனத்தை நீங்க பெற்றவர்களா இருக்க வேண்டும் என்று எங்களோடு கூட பேசினேன். இன்றைய நாளிலே வித்தியாசமா இருக்க துணிந்து நில்லுங்கள் என்கிறதான காரியத்தை எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். இந்த 2 காரியத்தையும் நாங்கள் திரும்ப 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 தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த காரியங்களை எங்க வாழ்க்கையில கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தை கலக்கிறவர்களாக மாற நம்முடைய ஆவியின் அனுக்கிரகத்தை எங்களுக்குள் பெற்றுக்கொண்டு உள்ளான மனுஷங்களே வல்லமையாய் பலப்பட எங்களை சுத்திகரிப்புக்குள்ளாய் நடத்தப்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. வருகிற வாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் வாரமா இருக்கட்டும், வெற்றியின் வாரமா இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற வாரமா இருக்கட்டும், தரிசனத்துக்கு நேராக முன்னேறி செல்கிற வாரமா இருக்கட்டும். ஆண்டவரே, அடுத்த வாரம் நாங்கள் வரும்பொழுது அப்பா உம்மை துதிக்கிற துதியோடு, உமக்கு நன்றி செலுத்துகிற நன்றியுள்ள இருதயத்தோடு
வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் இந்த வார்த்தைகள் ஆணித்தரமாய் பதியட்டும். ஆண்டவரே, அது அவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும், அறிமுகப்படுத்தட்டும். தொடர்ந்து உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையை உருமாற்றி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சபை மக்கள் ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் கர்த்தர் உருமாற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காய், புதிதாக்கி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆளுகை செய்ய வழிநடத்தி காத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமைக்கு பாத்திரம் நீர் ஒருவர் மாத்திரமே நமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து ஜெபமெடுக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியத்திலும் ஆசீர்வாதமும் இன்னும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கூட நீடித்து நிலைத்து தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Shalom. God bless you all. Have a blessed week ahead. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.